ரோடு கடை சைடு போனீங்கன்னா ஒரு சிக்கன் சால்னா குடுப்பாங்க பாருங்க. பரோட்டாவை பிச்சு போட்டு அந்த சால்னா ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட் வேற மாரி இருக்கும். இந்த சால்னாவை செஞ்சீங்கன்னா 4 இட்லி சாப்பிடுற இடத்துல கண்டிப்பா 10 இட்லி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க. நல்லா பெரட்டி அடிக்கணும். டேஸ்ட் வேற மாரி. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். 4 போல காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பூண்டு, இஞ்சி துண்டு, சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பா சேர்க்கணும். 2 தக்காளி, துருவுன தேங்காய், கசகசா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை, கொஞ்சமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆனதும் நல்லா மிக்ஸி ஜார்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி மஞ்சள்தூள், கரம் மசாலா, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மிளகாய் தூள், அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்தி 2 விசில் போட்டு மல்லியில தூவி இறக்கி சாப்பிட்டு பாருங்க. இட்லி, தோசை, பரோட்டா இவன் யார் கூட வேணாலும் ஒட்டிப்பான். டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் பரோட்டா சால்னா பிடிக்கும்னு மறக்காம லைக் தட்டிட்டு போங்க. தேங்க்யூ.